ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரோட்டு கடை காளான். நம்ம வீட்டிலே அதே டேஸ்ட்டு மாறாமல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 200 கிராம் கோஸு கட் பண்ணதை எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம 100 கிராம் காளான் கட் பண்ணதை எடுத்துருக்கோம். ரோட்டு கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா கோஸ் மட்டும்தான் சேர்ப்பாங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 6 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கோங்க. மாவோடைய அளவு ரொம்ப முக்கியம், மாவு அதிகமாக போயிடக்கூடாது. 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பிசைஞ்சு விட்டுருவோம். நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே தண்ணி கொடுக்கக்கூடியது தான். கோஸு, காளான், வெங்காயம் எல்லாமே. இதுக்கு அதிகம் தண்ணி தேவைப்படாது. இப்படி நல்லா பிசைஞ்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் தண்ணி தெளிச்சுட்டு தான் மாவு பிசைய போகிறோம். இந்த அளவுக்கு லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு இந்த காளானை பிசைஞ்சு விடுங்க. லைட்டாக தண்ணி சேர்த்தாலே நம்மளுக்கு போதுமான அளவு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள் இப்படி பிடிச்சா உருண்டை பிடிக்கிறதுக்கு வருது பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இதுதான் கரெக்டான பக்குவம். இதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேண்டாம். இதுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு போண்டா மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இதுக்கப்புறம் அடுப்பை மீடியமாகவே நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப இருந்ததுன்னா கருகி போயிடும். ஸ்டவ்வை மீடியம் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுங்க. ரோட்டு கடை காளான் பார்த்தீங்கன்னா அவங்க காளான்லாம் சேர்க்க மாட்டாங்க, வெறும் கோஸ் மட்டும்தான் சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் செய்கிறனால ஹெல்த்தியாக காளானும் சேர்த்து செய்கிறோம். காளான் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். லைட்டாக அந்த மாதிரி பரட்டி விட்டுறலாம். உடையாமல் அப்படியே லேசாக மட்டும் பரட்டி பரட்டி விட்டுருங்க. செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே கருக விட்டுறக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இந்த அளவில் இருந்தால் போதும். நல்லாவே செவந்துருச்சு. இதே மெத்தடில் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ இதே சட்டியில் நம்ம எண்ணெயை மாற்றிட்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதே நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் இந்த வதக்குறதெல்லாம் ரொம்ப முக்கியம். சோம்பெல்லாம் கருகிடக்கூடாது, டேஸ்ட்டே மாறிடும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதே சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு வாடை வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே தக்காளி 1 எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி கலந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி போதும், ரொம்ப புளிப்பாயிரும். அதே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மசால் பொடியோட வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளியோடு சேர்த்து இந்த மசால் பொடி வாடையும் நம்மளுக்கு போகணும். நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பாதி உப்பாக சேர்த்துக்கோங்க. நம்ம அதுலேயும் பொரிச்சிருக்க காளான்லேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா கொதிச்சுதுன்னா போதும். நம்ம ஆல்ரெடி மசாலாலாம் வதக்கிட்டோம், ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த மாவை தான் இப்போ அதோட ஆட் பண்ணியிருக்கேன். இது சேர்த்ததுமே நம்மளுக்கு நல்லா திக்காயிரும். ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதே சேர்த்துட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. நான் பொரிச்சு வச்ச காளான்லாம் நல்லா 2ஆக பிச்சு வச்சுருக்கேன். இதை அதோட ஆட் பண்ணிடலாம். இதே சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பராகவே காளான் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அருமையாக ரோட்டு கடை காளான் வீட்டில் எவ்வளோ ஈஸியாக செய்கிறதுன்னு நம்ம கற்றுக்கிட்டாச்சு. இது அழகாக ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி வெங்காயம் கொத்தமல்லிலாம் தூவியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இது மேலே கொஞ்சமாக வெங்காயம் தூவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவிடுங்க. கொத்தமல்லி தூவிட்டு பொரிச்சு வச்சுருக்க கார்ன் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரோட்டு கடையிலலாம் உங்களுக்கு கார்ன் சேர்த்து தான் கொடுப்பாங்க.
சாப்பிட்றதுக்கு ரொம்பவே மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.